புருஷோத்தம். 7 கடலுக்கப்பால் இரும்பால் கோட்டை போட்டு ஆண்டு வருகின்றான் தாரதன் தம்பியாகி சம்பாசூரன். இந்த சம்பாசூரன் ஆனவன் தேவாதி தேவர்களுக்கு பல தொல்லைகள் அப்படி கொடுத்து வருகின்றான். தேவர்களை எல்லாம் சிறையிலே வைக்கின்றான். இவன் செய்யக்கூடிய கொடுமைதனம் பொறுக்க முடியாமல் தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆண்டவனை நினைத்து முறையிட்டார்கள். பார்த்தார் பகவான். அதாவது தாரதன் தம்பியாகி சம்பாசூரன் தலையறுக்க வேண்டுமானால் தாயார் உச்சினி மாகாளி அம்மையை பிறவி செய்ய வேண்டும். அம்மையானவள் இப்போது தெய்வ அமிர்தத்தோடு கலந்திருக்கிறாள். அமிர்தம் அடைய வேண்டும் என்று பகவான் தேவர்களை வரவழைக்கிறார். கற்களிலே தாலியாக்கினார்கள். வாசுகியை கயிறாக்கினார்கள். தேவர்கள் அங்கும் எங்குமாக நின்று அமிர்தம் கிடைந்தார்கள். அமிர்தம் கிடையக்கூடிய நேரத்திலே ஒன்றான அமிர்தத்திலே மூதேவி தான் பிறந்தாள். இரண்டான அமிர்தத்திலே அங்கே ஸ்ரீதேவி தான் பிறந்தாள். மூன்றான அமிர்தத்திலே மதையானை பிறந்திடுமா. நாலான அமிர்தத்திலே அங்கே மரிப்புலி பிறந்திடுமா. ஐந்தான அமிர்தத்திலே ஆடரவம் பிறந்திடுமா. ஆறான அமிர்தத்திலே மான்மழு பிறந்திடுமா. ஏழான அமிர்தத்திலே காளை வந்து பிறந்திடுமா. எட்டான அமிர்தத்திலே அங்கே வேதாளை பிறந்திடுமா. எட்டான அமிர்தத்திலே வேதாளை பூதம் வந்து பிறக்கிறான். அந்த வேதாளையுடைய தோற்றம் இருக்கிறது பாருங்க. நாக்கு நாக்ககலம் அங்கே 400 காதவழி 400 செய்ய வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் திருப்பார் கடலிலே 9ஆம் நாள் அமிர்தம் கிடைந்தார்கள். திருவெண்ணீர் வந்து பிறக்கிறது. பகவான் மேலெங்கும் பூசி கொண்டார். 10ஆம் அமிர்தத்திலே பார நஞ்சி வந்து பிறக்கிறது. நஞ்சை கண்ட ஈஸ்வரனாரோ நாயகனாரோ உண்டாரப்போ கண்டிருந்த பார்வதியாளும் அவன் கண்டத்தை எட்டி தான் பிடித்தாள். கண்டத்திலே நின்ற நஞ்சதுதா உருவாக வளருதுவாரால் ஒரு கண்ணதியிலே அனலாயறிய ஒரு கண்ணதியிலே தீயாயறிய பகவானுடைய உச்சியானது வெடித்து தாயாகிய உச்சினி மாகாளி அம்மை வந்து பிறந்தாளே. உச்சியது தான் வெடித்து உச்சினி மாகாளி தான் பிறந்தாள்.
தோற்றம் இருக்கிறது வாருங்கள். ஆமா, எப்படிமா இருக்கிறது? பக்கச்சடை பவளச்சடை 16 சடை இலங்க. அப்படி அப்புச்சடை அமர்ந்த முகமது அப்படி இலங்க. அதாவது நெற்றிப்பறை உச்சிப்பறை நேரலைக்கு திருவம்பரை. அப்படி அப்புச்சடை அமிர்த முகம் ஆளிலை போன்ற வயிறழகி. சரி. தங்க நல்ல மேனியாக செம்பட்டு உடை உடுத்தி ஒரு கையிலே திரிசூலம் இன்னொரு கையிலே மான்மழு திருப்பிரம்பு ஒரு கையிலே கப்பரை ஒரு கையிலே இப்படி தங்க நல்ல மேனியாக தாயாகி உச்சினி மாகாளி அம்மை வந்து பிறக்கின்றார் பகவான். அம்மா உச்சினி மாகாளி சுவாமி, உன்னை எதற்காக பிறவி செய்தேன் தெரியுமா? 7 கடலுக்கு அப்பால் இரும்பால் கோட்டை போட்டு ஆண்டு வருகின்றான் தார்தன் தம்பியாகி சம்பாசூரன். சம்பாசூரனை வதம் செய்ய வேண்டும். சரி, போய் வருவாயா? அப்படி ஆகட்டும் சுவாமி என்று பகவான் சொன்ன வார்த்தை கேட்டு உச்சினி மாகாளி அம்மையானவள் எப்படி வருகிறாள்? படைகளை திரட்டி வருகிறாள். ஆனை சேனைகள் தீர்ப்பதினாயிரம் அணியணியாகவேதான் சுந்தர புரவிகள் அந்தர மார்க்கத்தில் சுந்தர புரவிகள் அடுற நாட்டியம் பார் 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 ஆயிரம் பதினாயிரம் சுந்தர புரவிகள் பார் 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 ஆனை சேனைகள் தேர்ப்பதினாயிரம் அணி அணியாக வகுந்து நிற்கிறது. 7 கடலுக்கு அப்பால் வந்து அதாவது தார்தன் தம்பியாகிய சம்பாசுரன் கோட்டை பக்கத்திலே வந்து உச்சினி மாகாளி அம்மையானவள் அப்படியே வீர குரவை முழக்கி நிற்கின்றார். வீர குரவையாலே அந்த சம்பாசுரன் கோட்டையே அப்படி அதிர்ந்து நிற்கிறது. ஆண்டு போவதை அறியாத சூரன், ஆண்டு போவதை அறியாத சூரன் மாகாளியோடு வந்தோமே எதிர்த்தார். கோழி போறது பொருந்தார் போலே, கோழி போறது பொருந்தார் போலே உக்கரித்து பொருந்திடுவாரா, அங்கே குத்துகள் படவே குடலது சரிய இனி கூறாயிரத்தம் ஆராயோட வெட்டுகள் படவே சட்டைகள் அறவே படவே சட்டைகள் அறவே வீராயிரத்தம் ஆராயோட அந்த வேதாளி பூதம் ரத்தத்தை உண்டு விரட்டி விழிகை எரியுது பாரார். சக்ராயுதத்தை மாகாளி விடவே சம்பாசூரன் தலையை அறுத்திடுமாமே. சம்பாசூரனை வதம் செய்துவிட்டு என் தாயாகி உச்சினி மாகாளி அம்மையானவள் கைலாசம் வருகின்றாள். உடனே சொன்னார் பகவான், உச்சினி மாகாளி உனக்கு இங்கே இருப்பதற்கு இடம் போதாது. உச்சினிமா பர்வதத்திலே யோகவன காட்டுக்குள்ளே கரிசிமுனி வடிவத்திலே நீ அங்கே அமர்ந்திரு. சரி, அதாவது உனக்கு என்று விக்ரமாதித்த ராஜன் வருவான். அவன் கையாலே நீ பூஜை வாங்குவாயாக. அப்படி ஆகட்டும் சுவாமி என்று பகவான் சொன்ன வார்த்தை கேட்டு என் தாயாகி உச்சினி மாகாளி அம்மையானவள் அதாவது ஏற்ற படைகளை கூட்டிக் கொண்டு அம்மையானவள் அங்கே உச்சினிமா பர்வதத்திலே வருகிறாள். அப்படி யோகவன காட்டுக்குள்ளே கரிசிமுனி வடிவத்திலே உச்சினி மாகாளி அம்மையானவள் அரசிருக்கிறாள். நாடு தேசத்திலே விக்ரமாபுரி பட்டணம். அப்படி விக்ரமாபுரி பட்டணத்தை வீரத்தோடு ஆண்டு வரக்கூடிய மன்னன் தான் விக்ரமாதித்த ராஜன். இந்த விக்ரமாதித்த ராஜன் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி ஊரில் என்று குறையாமல் குவலயத்தை எப்படி ஆண்டு வருகின்றான் இந்த விக்ரமாதித்த மன்னன். ஆண்டு வரும்போது விக்ரமாதித்த ராஜன் மந்திரியை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார்? தம்பி வீரன்பட்டி அண்ணா, கானகத்திலே வேட்டையாடி ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஆமா, பொழுது போகவில்லை. ஆமா, 6 மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது. 6 மாதத்துக்கு ஒரு முறை நாமல் வேட்டையாடுவது வழக்கம். சரி, ஆமா, இன்னைக்கு நாமல் போக வேண்டும். உடனே படைகளை சேகரித்துக் கொண்டு உச்சினிமா பர்வதத்திலே வருகிறார். பக்கம் வலை கட்டி நடுவே கும்பாலும் வைத்தார்கள். சரூர வேட்டையாடுகிறார். வேட்டையாடி பொழுது சாய்கிறதே மந்திரி. என்ன ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்கிறது. அப்படியானால் ஏதோ தண்ணீர் எடுத்து வருகின்றேன். வெள்ளி முந்தை கையில் எடுத்த மந்திரியானவன் தேடாத இடமெல்லாம் தேடி வருகிறான் தண்ணீரை. பாராத இடமெல்லாம் பார்த்து வருகிறான் தண்ணீரை. அங்கே வரும்போது திருவடவாள் ஊரணியை கண்ணிலே கண்டான். ஆஹா, வெள்ளி முந்தைய கையில் எடுத்து திருவடவாள் ஊரணியிலே தண்ணீர் கோருகிறான். சரி, கோரி கரையிலே வரக்கூடிய நேரத்திலே அந்த கல்லுப்படியிலே இருக்கக்கூடிய வாசகத்தை கண்ணிலே கண்டான். அருகிலே ஒரு ஆலமரம்,
அந்த ஆலமரத்திலே 7 உரியானது தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 7 உரியை ஒரே வெட்டாக வெட்டி யார் ஒருவர் அருகே இருக்கக்கூடிய கரிசு முனையிலே சாடுகிறார்களோ அவர்களுக்கு 1000 வருடம் ஏறின சிம்மாசனம் இறங்காமல் வரம் தரப்படும். இப்படிக்கு உச்சினி மாகாளி வாசகத்தை படித்தான் மந்திரி. தண்ணியை கோரிக்கொண்டு ஓடோடி வருகின்றான். மன்னனுடைய கையிலே குடிக்கின்றார். மன்னன் வாங்கி அப்படி தண்ணீரை பருகி முடித்த உடனே சொல்லுகிறார் மந்திரி, இது பாருங்கள். என்ன? அந்த தண்ணீரை கோரிக்கொண்டு நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கல்லுப்படியிலே ஒரு வாசகம். எப்படி இருந்தது? அருகே நிற்கக்கூடிய ஆலமரத்தில் 7 உரியானது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை யார் ஒருவர் ஒரே வெட்டாக வெட்டி கரிசுமுனையில் சாடுகிறார்களோ சரி அவர்களுக்கு அம்பாள் உச்சினி மாகாளியானவள் 1000 வருடத்திற்கு ஏறின சிம்மாசனம் இறங்காமல் வரம் தரப்படும் என்று அங்கே வாசகமானது இருக்கிறது. உடனே விக்ரமாதித்த ராஜன் ஆலமரத்தின் மேலே ஏறினார். 7 உரியை ஒரே கையிலே பிடித்தார். மந்திர வாளாலே 7 உரியை ஒரே வெட்டாக வெட்டினார். கீழே கரிசி முனையிலே தலைகீழாக அம்மா என்று வருகின்றார். அம்மையானவள் கைகொண்டு ஏந்தி ஆலமர மூட்டினை அப்படியே படுக்க வைக்கிறாள். உரிய வெட்டினை களைப்பாலே மன்னனானவன் நித்திரைகள் செய்யும் போது மாகாளி அம்மையானவள் மன்னனுடைய கனவிலே தோன்றி சொல்லுகின்றாள், மகனே விக்ரமாதித்த ராஜா, நான் சொன்னது போல் இந்த உரியை வெட்டி வந்திருக்கிறாய். உனக்கு நான் மரம் தர வேண்டுமானால் உச்சினிமா பர்வதத்திலே உச்சினி மாகாளி எனக்கென்று சொல்லி ஒரு கல்லால் ஒன்று கோவில் ஒன்று கட்டி வந்தால் உனக்கு நான் 1000 வருடம் ஏறின சிங்காசனம் இறங்காத அளவிற்கு உனக்கு நான் வரம் தருவேன். மாகாளி அம்மைக்கு கல்லால் மணிமண்டபம் கட்டுவதற்காக அங்கு மேல் மலையிலே வந்தார்கள். கட்டமான மலையை பிளக்கவே கண்டதுண்டோ மாகத்துளை பாரா ஆண்டி நல்ல குழி போல் துளைப்பாரா பருவுளியை அதல் மேல் இருத்தேனா பருவுளியை அதல் மேல் இருத்தேனா அன்ன தூணோடு அழகிய தூண்களும் அழகிய தூண்களும் அம்மானே ஆடிய தூண்களும் சின்ன தூணோடு சித்திர தூண்களும் சிதர்வொலி போல் வளர்கின்ற தூண்களும் சிதர்வொலி போல் வளர்கின்ற தூண்களும் மேல் மலையிலே வந்தார்கள். கட்டமான மலையை அப்படியே பிளக்கின்றார்கள். கண்ட துண்டமாக அப்படி உடைத்தார்கள். சித்திர தூண்கள், சிகர வாய்மடைகள், முறுக்கு வாய்மடைகள். அது மட்டுமல்ல, அன்ன தூணோடு அழகிய தூண்கள் எல்லாம் அழகழகாக சித்திர வேலைப்பாடுடன் அப்படி செய்தார்கள். சித்திர வேலைப்பாடுகள் எல்லாம் செய்து வண்டியில ஏற்றினார்கள். உச்சினிமா பர்வதத்திலே வந்தார்கள். கொண்டு வந்த திருநீல கல்லைதான் திருநீல கல்லைதான் குணமாதாக மாந்தையர் கூடையே அந்த குணமாதாக மாந்தையர் கூடையே திருநீல கல்லைதான் மாந்தையர் கூடையே வெள்ளி விடுகின்ற நேரத்தில் அழகான ஒரு நாளையிலே கன்னி கால் நாட்டி கோவில் கட்டுவதற்காக தொடங்கினார்கள். உத்திரம் நாளிலே மீனகுரு பஞ்சமி நட்சத்திரத்திலே கோவில் கட்டினார்கள். உத்திரத்திலே பிறந்த உச்சினி மாகாளி அம்மைக்கென்று சொல்லி உள் மண்டபம் கருவறை மண்டபம் எந்த நாளிலே வைக்கிறார் பாருங்க. எந்த நாளிலே வைக்கிறார்கள்? செம்ப வெள்ள உச்சியினி மாகாளி பள்ளி கொள்ள உச்சியினி மாகாளி பள்ளி கொள்ள தேசவரலாறு சொல்ல கேளோம் தேசவரலாறு சொல்ல தேசவரலாறு சொல்ல கேளோம் தேசவரலாறு சொல்ல கேளோம் சிலையில் தலையை வைத்து வெள்ளி சிலையில் காலை வைத்து தாயார் எங்கள் உச்சினி மாகாளி தாயார் எங்கள் உச்சினி மாகாளி பச்சத்தின்னி வேதாளி பார சடை முடையும் பார
வைத்த பாவினையாய் தாங்கெழுதே செண்பவள உச்சினி மாகாளி அம்மையானவள் பள்ளி கொள்ள வேண்டும் என்று தங்க சிலையிலே தலையை வைப்பது போலவும் அப்படி வெள்ளி சிலையில் கால் நீட்டியது போலும் பாவினையாகவே அப்படியே வைக்கின்றார்கள் சிலை அமைப்பு. அடேங்கப்பா, அழகு அழகுன்னு அப்படி ஒரு அழகு இந்த வையகத்தில் கண்டதில்லை. இப்படி சிலை அழகு. ஆமா, அப்படி இருக்கிறது. கல்லு கோட்டைக்கு வெங்கலத்தால் கதவு மாட்டினார்கள். அந்த கதவு, அதாவது அந்த கதவினுடைய தன்மை இருக்கிறது பாருங்கள். தான் திறக்கும் தானே அழைக்கும் தையல் நல்லாள் கோவில் அது. அது மட்டும் வேதாளி பூதத்துக்கு என்று சொல்லி வெளியிலே ஒரு பீடம் வைத்தார்கள். இப்படியாகவே மாகாளி அம்மனுடைய கோவிலிலே மாதம் ஒரு நாளையிலே மாதாந்த கட்டளையா, வருடம் ஒரு நாளையிலே வாய்த்த நல்ல திருவிழா, இப்படிய தான் வணங்கி காலத்திலே மாகாளி அம்மையானவள் விக்ரமாதித்த ராஜனுக்கு கொடுப்பேன் என்ற வரத்தையும் கொடுத்தாள். சரி, வரத்தை வாங்கின அரச மன்னன் என்னமா செய்கின்றான்? அம்பாளை போற்றினான். போற்றி அரியாசனத்திலே சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்து வரக்கூடிய நாளையில் நாட்கள் சில கழிகிறது, வருடங்கள் சில உருண்டோடியது. ஒரு நாள் அருகிலே இருக்கின்றாரே வீரன்பட்டி மந்திரி. மந்திரி மனதிலே நினைக்கின்றார், என்ன நம்முடைய விக்ரமாதித்த ராஜனோ மாகாளி இடத்திலே 1000 வருடம் ஏறின சிங்காசனம் இறங்காத அளவிற்கு வரம் வாங்கி இருக்கிறான். 1000 வருடம் அழிவே இல்லை. அவருடைய அருகிலே நாமல் மந்திரியாக இருக்கின்றோம். மன்னன் இருக்கின்ற காலம் வரைக்கும் நாமளும் உயிர் வாழ வேண்டும். அப்படியானால் மாகாளி இடத்திலே நாமளும் வரத்தை வாங்க வேண்டும். இந்த தெய்வங்கள் எல்லாம் நடுசாம நேரத்திலே ஊரு சுற்றி வருவார்கள். அந்த இலைகுலுங்கா சாமத்திலே மாகாளி அம்மையானவள் ஊரு சுற்றி வரக்கூடிய நேரத்திலே மந்திரியானவன் உச்சினி மாகாளி அம்மையுடைய ஆலயத்தில் போய் நிற்கின்றான். பார்த்தாள் மாகாளி, மந்திரி சாம நேரத்திலே வந்திருக்கிறியே, என்ன காரணம் அப்பா? அம்மா மாகாளி, நீங்கள் தானே என்னுடைய மன்னனுக்கு 1000 வருடம் ஏறின சிம்மாசனம் இறங்காமல் வரம் கொடுத்தீர்கள். ஆமா தாயே, இந்த கோமல் அமைப்பதற்கு முதல் காரணமாக இருந்து நான் தானே. தாங்கள் எனக்கல்லவா முதலிலே வரமளித்திருக்க வேண்டும். நீயும் எனக்காக ஒரு காரியம் செய்தால் உனக்கு நான் வரம் தருவேன். தாயே, என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். ஒரு தலையை வெட்டி என்னுடைய காலடியிலே வைத்தால் உனக்கு 1000 வருடம் அல்ல 2000 வருடம் உனக்கு நான் வரம் தருவேன். ஒரு தலை என்ன 1000 தலையை கொண்டு வந்து வைக்கின்றேன் தாயே. டேய் மந்திரி, தாயே, தலைன்னு கேட்ட உடனே தருகிறேன் என்று தலை அசைத்து விட்டாயே. ஆமா, நான் கேட்ட தலை ஒரு மன்னனுடைய தலை. அதுவும் அந்த மன்னன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு தாய்க்கு ஒரு மகனா, உலகை ஆளும் மன்னவனா, ஒரு மகனா, 16 கலை பொறித்தம் பக்தி உள்ள மன்னவனாய் அவனுடைய தலையறுத்து அதிவிரைவாய் வைப்பாயானால் உனக்கு 2000 வருடத்திற்கு நல்லவரும் நான் தருவேன். மனக்கவலையோடு விக்ரமாதித்த ராஜனை சிந்தித்து பார்க்கிறான். பார்க்கும் போது நம்முடைய விக்ரமாதித்த ராஜனோ தாய்க்கு தலைமகன், நாட்டை ஆளக்கூடிய மன்னன், அறிவுகளை உள்ளவன், பக்தி விசுவாசம் உள்ளவன். மாகாளி சொன்ன அத்தனை அம்சமும் நம்முடைய மன்னன் விக்ரமாதித்த ராஜனை போல் ஒருவத்தலை கண்டதில்லை. விக்ரமாதித்த ராஜனை போல் ஒருவத்தலையும் கண்டதில்லை. மன்னனோட தலையரோக்க மன்னனோட தலையரோக்க மந்திரியும் துணிந்தாரே. நித்திரைகள் ஆகும் போது நிமிஷத்திலே தலையறுக்க மாகாளி முன்பில் வைத்து மாகாளி முன்பில் வைத்து மந்திரியும் அடிதொழுதா வரம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மன்னனுடைய தலை அறுத்தான், தாம்பாளத்திலே வைத்தான், மாகாளி அம்மையுடைய காலடியிலே வைத்தான், அம்மையை போற்றி நிற்கின்றான்.
அம்மையானவள் மனமகிழ்ந்தபடி கலகலவென்று சிரிக்கின்றாள். மந்திரி, அம்மா, நான் கேட்டது போல் தலையை கொண்டு வந்திருக்கிறாய் மகனே. அம்மா, நீ கேட்டது போல் உனக்கு நான் சொன்னது போல் உனக்கு 2000 வேடத்திற்கு வரம் தருகிறேன். அம்மா, பொய் வரத்தை தந்துவிட்டு பொல்லாப்பு கற்றியே அம்மா. ஏண்டா மந்திரி? பொடி மாகாளி புத்தி கெட்டு புலம்பாதே. பொடி பொடி மாகாளி புத்தி கெட்டு புலம்பாதே. 1000 வருடத்துக்கு அழியாத வரங்கோடுத்தீர் எங்கள் மன்னனுக்கு. அழியாத வரங்கோடுத்தீர். பொடி பொடி மாகாளி புத்தி கெட்டு புலம்பாதே. பொடி மாகாளி புத்தி கெட்டு புலம்பாதே. 1000 வருடத்துக்கு அழியாத வரங்கோடுத்தீர். வரங்கோடுத்தீர். அழியாத வரங்கோடுத்தீர். அவருடைய தலையெடுத்து காலடியில் வைத்தேன் அம்மா. அவருடைய தலையெடுத்து காலடியில் வைத்தேன் அம்மா. பொய் வரத்தை தந்து விட்டு பொல்லாப்பு கட்டிரையே அம்மா. தாயே, உலகமெல்லாம் கீர்த்தி பெற்ற உச்சினி மாகாளி அம்மா, ஒரே இரவிலே பொய்வரத்தை தந்துவிட்டு இப்படி பொல்லாப்பு கற்றியே அம்மா. எங்கள் விக்ரமாதித்த ராஜனுக்கு வரம் கொடுத்தது நீங்கள் தானே? எப்படி வரம் கொடுத்தீர்கள்? 1000 வருடத்திற்கு ஏறின சிம்மாசனம் இறங்காமல் வரம் கொடுத்தேன். அது மட்டுமல்ல, மந்திர வித்தை, தந்திர வித்தை, கூடுவாயு வித்தை, குரளி வித்தை, அனைத்து வித்தைகளையும் யாம் அவனுக்கு அளித்திருக்கிறோம். அம்மா தாயே, எங்கள் மன்னன் விக்ரமாதித்த ராஜனுக்கு வரம் கொடுத்து இன்னும் 1000 வருடம் ஆகவில்லை. மன்னனுடைய தலையை வெட்டி உன்னுடைய காலடியிலே வைத்திருக்கிறேன். எங்கள் மன்னன் தான் இறந்து விட்டார். அப்ப நீ கொடுத்த வரம் பொய் தானே அம்மா? பொய் வரம் தானே. போடா போடா மந்திரி. அடே, நான் கொடுத்த வரம் கொடுத்ததாண்டா, என்றைக்குமே மாற்றமே இல்லை. இதோ பாரு, நீ என் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய், பக்தி வைத்திருக்கிறாய் என்று உன்னை சோதித்து பார்க்கவே நான் அவ்வாறு கூறினேன். உடனே மாகாளி சொல்லுகிறாய், போடா போடா மந்திரியே, புத்தி கெட்டு புலம்பாதே. அடுத்த தலை பொருந்தோமேடா அழகோடைய மந்திரியே. உண்மையிலே நான் உச்சினி மாகாளி அம்மை என்பது உண்மையானால் அறுத்த தலை பொருந்துமடா என்று சொல்ல வேதாளை பூதத்தை வரவழைத்தாள். வேதாள தாயே, இதோ இருக்கிறதே மன்னனுடைய தலை. தலையை கொண்டு விக்ரமாதித்த ராஜனுடைய கண்டத்தோடு சேர்த்து விபூதியை போட்டு என்னுடைய நாமத்தை சொல்லு. ஆகட்டும் ஆகட்டும். தூங்கி எழுந்தவர் போல் வருவாரப்பா. சரி. உடனே வேதாளை பூதமானது மன்னுடைய தலை எடுத்தது. சரி. அங்கே அரியாசனத்திலே பஞ்சன மத்தையிலே படுத்திருக்கின்றாரே விக்ரமாதித்த ராஜன். கண்டத்தோடு தலையை சேர்த்து விபூதியை போட உச்சினி மாகாளி அம்மையுடைய நாமத்தை சொல்ல அறுத்த தலை பொருந்தியது. எழுந்து வருகின்றான். இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே வருடங்கள் சில கழிகிறது. அம்மை கொடுத்த வரத்தின் பிரகாரம் மன்னனும் மந்திரியும் அரசு புரிந்து வந்தான். மன்னர் ஆட்சி முடிகிறது. வெள்ளையர்கள் ஆட்சி தொடங்கியது. அந்த சமயத்திலே வெள்ளையர்கள் ஆட்சி தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் உச்சினி மாகாளி அம்மையுடைய கோவிலானது அடைபடுகிறது. இப்படி இங்கிருக்க இந்த வடநாடு தேசம் அயோத்தி பட்டணத்தில் அழகு மாறி பொழியாமல் 12 வருடமாக பாரில் மழை இல்லாமல் நம்பியானோ சோமாண்டி ஆட்சியுமாய் 7 நல்ல பெண்மக்களும் சந்தன நம்பிக்கை கோவிலிலே பூஜை செய்யக்கூடிய வேலை. மழை இல்லாமல் கோவிலிலே பூஜை இல்லை, வேலை இல்லாமல் இருக்கும் போது சோமாண்டி ஆட்சியானவள் கணவர் முகம் பார்த்து சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகின்றாள்? என் ஆசி மன்னவா, தேவி, இந்த நாட்டிலே இருந்தோமே ஆனால் நாமல் உயிர் வாழ முடியாது.
தட்சணா பூமியிலே மாறி மழையானது பெய்கிறது. அங்கே சென்றால் உங்களுக்கு கோவிலிலே வேலை கிடைக்கும், குடும்பத்தை காப்பாற்றி விடலாம். இரவோடு இரவாக நாமல் தட்சணா பூமிக்கு சென்று விடலாம். நாதா, யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவு நேரத்திலே குழந்தைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு நாம் சென்று விடலாம் அம்மா என்று சந்தன நம்பியானவன் தன் மனைவியோடு 7 நல்ல பெண் மக்களோடு இரவோடு இரவாக வீட்டிலே விளக்கேற்றி வைத்து பூஜைக்கு ஏந்திய பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வழிநடந்து வருகின்றார்கள். சரி, அந்த சமயத்திலே பாடாத மாஞ்சோலையிலே வந்து சற்று தகையாறி போகலாம் என்று இருந்தார்கள். இருந்தவர்களுக்கு அப்படியே மெய்மறந்து தூங்கினார்கள். அந்த சமயத்திலே உச்சினி மாகாளி அம்மையானவள் நம்பியானுடைய கனவிலே சொல்லுகின்றாள், மகனை நம்பியானே, கவலை கொள்ளாதே. உச்சிமா மலையிலே உயர்ந்த மலை யாரதிலே எனக்கு ஒரு கோவில் இருக்கிறது. சரி, அந்த கோவிலிலே வந்து நீ எல்லா குரு பூஜைகளும் செய்தால் உனக்கு சகல நன்மையும் உண்டாகும், உன்னுடைய குடும்பம் விருத்தியாகும், உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் நலமுடன் வாழ்வாயாக என்று மாகாளி சொல்லிவிட்டு மறையே கனவு கண்டு முழித்திழகி அந்த மனைவிக்கு கனவு எல்லாம் எடுத்து சொல்லுகின்றான். கோவிலிலே பூஜை செய்வதற்காக அவன் என்ன எடுத்து வர்றான்? பூஜை மணி சர்வத்திட்டு 1000 கண் விளக்கு ஏற்றக்கூடிய தீப தூபத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படி வருகின்றால், அப்படி வரக்கூடிய நேரத்தில் நினைக்கிறான் எந்த பாதையாக நாமல் போகிறது என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே சிற்றரம்பு பாதை வழி பாதை வழி அந்த தேன்மொழியால் கோவில் கண்டான் கோவில் கண்டான் பாதை வழி பாதை வழி பாதை வழி கோவில் கண்டான் கோவில் கண்டான். ஆலயத்திலே வந்தான், தெப்பக்குளத்தை கண்டான், இறங்கி நீராடினான், செப்ப குளத்திலே தண்ணீரை கோரினான். மாகாளி அம்மையுடைய கோவில் முன்பிலே வந்தான். அதன் பிறகுதான் இவன் யோசிக்கிறான், கதவை திறந்தால் தானே உள்ளே பூஜை செய்ய முடியும். ஆமா, தாக்கோல் போடக்கூடிய துவாரமும் இல்லையே, சாவிக்கு என்ன செய்வோம்? எந்த பக்கம் கதவு இருக்குன்னு கூட தெரியலையே சரியா என்று இந்த நம்பியான் மாகாளியை எப்படியே போற்றுகிறான். அம்மா தாயே, என்ன என்ன கதவு தீர கதவு தீர காரிகை மாகாளி, கதவு தீர கதவு தீர காரிகை மாகாளி, வாசல் தீர வாசல் தீர படிவழகி வாசல் தீர படிவழகி வாசல் தீர. தாயே, உனக்காக நான் பூஜை செய்வதற்கு வந்திருக்கிறேன். அம்மா, நீ கதவை திறந்தால் தானே உனக்கு நான் பூஜை செய்ய முடியும். நேரத்தில் அங்கிருந்து ஒரு குரலானது வருகிறது. மகனே, நீ கவலைப்படாதே. அதோ வேதாளை பீடத்திலே அதாவது காணிக்கைக்கு வேண்டிய பொருள் இருக்கிறது. வைத்த அடிதொழு உடனே கதவை திறக்கும் என்று சொல்ல அந்த காணிக்கை பொருளை கண்டான். அம்பாள் கோவில் வாசலிலே வைத்தான். உச்சினி மாகாளி அம்மையுடைய அருளாலே கதவு 7 அப்படியே திறந்தது. கதவு 7 திறந்த போது கண்டானே சில ஏழகே. கதவு 7 திறந்த போது கண்டானே சில ஏழகே. தங்க சிலையில் தலையை வைத்து சிலையில் காலை நீட்டி வலது கையில் திருசூலம் இடது கையில் திருப்பேரம்போ தினாரி சடையிலங்க 16 சடை இலங்க அம்மையானவள் அப்படியே காட்சி கொடுக்கிறார். அம்பாளுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று தாயாருடைய தேகமாதில் தண்ணீர் காப்பு சாற்றுவானா. தண்ணீர் காப்பு சாத்தின போது எண்ணெய் காப்பு சாற்றுவானா. எண்ணெய் காப்பு முடிந்த போது மஞ்சளை காப்பு சாற்றுவானா. எண்ணெய் காப்பு முடிந்த போது சாற்றுவானா. மஞ்சனை காப்பு முடிந்த போது சந்தன காப்பு சாற்றுவானா. சந்தன காப்பு முடிந்த போது இளநீர் காப்பு சாற்றுவானா. பாலாபிஷேகம் எல்லாம் செய்து பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்கின்றான். அபிஷேகம் எல்லாம் செய்துவிட்டு சிங்கன் மாலையில் விரித்தான். வெற்றிலை பாக்கு வைக்கின்றான். அதன் பிறகு அதாவது கன்னி கமுகு பாக்கு வைத்தான். சரி, அது மட்டுமா செய்கிறான்? முக்கணிகளை எல்லாம் கொண்டு வந்து அப்படி படைக்கின்றான். அது மட்டுமல்ல,
வெண்பொங்கல் பொங்கி அம்பாளுக்கு கொண்டு வந்து அப்படியே அபிஷேகமாக வைக்கின்றார். ஆமா, புஷ்ப மலர் போட்டு அம்பாளுக்கு 1000 கண் விளக்கேற்றி அழகு தீபதூபம் காண்பித்தார். அம்பாளுக்கு பூஜையை முடித்தான். வெளியில இருக்கிறதே வேதாளை. வேதாளைக்கென்று சொல்லி அழகாகவே பூஜை வைக்கின்றான். பூஜை எல்லாம் மனாகவே அடைக்கிறது. அதாவது மாகாளிக்கு பூஜை செய்து வரக்கூடிய நேரத்திலே அம்பாள் இந்த நம்பியானுக்கு அதாவது பொற்காசுகள் கொடுத்து வருகிறாள். நீங்கள் செய்யக்கூடிய பூஜை மாகாளிக்கு ரொம்ப பிடிக்கிறது சொல்றீங்கல்ல, மாகாளி இடத்திலே சென்று பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு நீங்கள் பொன்பணம் வாங்கி வர வேண்டும். சரி, கேட்டு பார்க்கிறேன். உடனே இந்த நம்பியானவன் ஓடோடி வருகிறான். சிற்றரும்பு பாதை வழியாக வந்தான். தேன்மொழியால் கோவிலிலே வந்து என்னைக்கு பூஜை செய்கிறது மாதிரி அன்றைக்கு அழகாகவே அம்பாளுக்கு பூஜையை முடித்தான். மாகாளி அம்மையிடத்திலே போற்றி நிற்கிறான். அம்மா தாயே, ஏழு நல்ல குமரி இருக்கு உச்சினி மாகாளி வடபத்தீரகாளி குமரளிக்கு முதல் தருவாய் உச்சினி மாகாளி 5 குமரி இருக்கு உச்சினி மாகாளி வடக்கு வாசல் செல்வி குமரளிக்கு முதல் தருவாய் உச்சினி மாகாளி 4 குமரி இருக்கு உச்சினி மாகாளி மாயனோட தங்க குமரளிக்கு முதல் தருவாய் உச்சினி மாகாளி உன்னை நம்பி வந்திருக்கிறேன் தாயே, நீ மனம் இரக்கம் கொண்டு பொன்மணங்கள் எனக்கு கொடு அம்மா என்று கேட்டான். நாளை தினத்திலே பொழுது விடிந்த உடனே எனக்கு எல்லா பூஜைகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு வேதாளை பீடத்திலே சென்று பார், உனக்கு வேண்டிய பொருள் அங்கே இருக்கும் என்று மாகாளி சொல்லி மறைய அதிகாலை பொழுது விடிந்தது. அம்பாளுக்கு கோவில் பூஜை எல்லாம் முடிக்கிறான். முடித்து வெளியிலே வந்து வேதாளை பீடத்தை பார்க்கிறான். அந்த சமயத்திலே அதிலே 1008 மாத்துக்கு அதிகமாத்து தங்கப்பாலத்தை கண்ணிலே கண்டான். நம்பியானவன் தங்கப்பாலத்தை எடுத்துக்கொண்டு மதுரை தெரு வீதிக்கே வருகின்றான். அப்படி ராமநாதன் மரக்கடை கண்டான். அந்த ஊர்லயே பெரிய கடை ராமநாதன் செட்டியார். ஆமா, செட்டியார் கடை. கடையிலே வந்தான். அவரும் என் கடையிலே முதலில்லை, அடுத்த கடைக்கு போய் என்று அனுப்பி வைக்கிறான். அடுத்த கடையிலே வருகிறான். அங்கேயும் அதற்கேற்ற முதல் இல்ல. அப்படி அந்த தெருவாக வந்து அப்படி விலை பேசி நிற்கிறான். நிற்கக்கூடிய நேரத்திலே இந்த சத்தமானது யார் காதலே கேட்கிறது பாருங்க. யாருடைய காதலே கேட்கிறது? அங்க நிற்கக்கூடிய சிப்பாய்மார்கள் காதலே கேட்டது. அப்போது அந்த கூட்டத்துக்கு பெரிய ஆளு துரைன்னு சொல்லுவார்கள். ஆமாமா, அவன் சொல்றா, ஓய் சிப்பாய்மார்களே, என்ன அதோ ஒருவன் போறானே, ஆமா, கையில ஏதோ பெரிய பார்சலோடு போறான், அவனை அப்படி பிடித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். உடனே சிப்பாய்மார்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு அந்த நம்பியாரை எப்படி சுற்றி வளைந்தார்கள். நம்பியாரை பிடித்தார்கள். 10 வீரல் ஆனதிலே 10 ஊசி தான் அறிந்து ஊசி தான் அறிந்து பதற அடித்தாரே பாவி, அவரை பதற அடித்தானே அடி பொறுக்காமல் அழுது கொண்டு நம்பியான் ஆயிலை உச்சினி மாகாளிக்கு அபயம், ஆயிலை உச்சினி மாகாளிக்கு அபயம் அபயம் என்று நம்பியானும் தானழகே அறியாமல் வந்தேன் அம்மா தாயே, அறியாமல் வந்தேன் அம்மா கையை பிடித்தார்கள். 10 விரலிலும் காந்த ஊசி அறைகின்றார். நம்பி, என்னடா கையிலே இருக்கிறதே பொருள், எங்க ஏடா களவு செய்தா இந்த நல்ல தங்கப்பாடம், இலக்கரிய சொல்லும் என்று அடித்தார், இலக்கரிய சொல்லும் என்று முதலும் இல்லை, கண்ணமிட்ட காரணமா தேடின முதலும் இல்லை, தேடின முதலும் களவு செய்தாய் இந்த நல்ல தங்கப்பாலம் என்று ஓங்கி அடிக்கிறாய். ஐயா, நான் களவு செய்த முதலும் இல்லை, கண்ணமிட்ட முதலும் இல்லை. எனக்கு 7 குமர் இருக்கிறது. இந்த 7 குமரையும் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு மாகாளியுடைய சன்னதியிலே சென்று பொருள் கேட்டேன். மாகாளியானவள் மனமுகந்து கொடுத்த பொருள் ஐயா. என்னடா புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? அம்மா தந்தாள் அம்மா தந்தாள் என்று சொல்லுகிறீங்க. எங்கே இடம் இருக்கிறது, எந்த இடையா கோவிலது, எனக்கறிய சொல்லும் என்று அடித்தார், எனக்கறிய சொல்லும் என்று
அம்மையா கோவிலது. ஓ சிப்பாய்மார்களே, உடனே அந்த அம்மாளுடைய கோவில் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிப்பாய்மார்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? ஆயத்தப்படை போவதற்கு வண்டி தடம் வெட்டினார்கள். வண்டியிலே பீரங்கி வைத்தவடிக்காரர்களும் சம்புத்துறை பாளையத்தை தடன வருகுதல்லோ போட்டால் கீழ் வீழாத குரணி சிறைபடு நம்பியான வழிகாட்ட நடக்குதல்லோ பாளையங்கள் மாட்டு போவதை அறியாமல் மதி கட்ட சம்புத்துறை மாகாளி கோவிலுக்கு போக வேண்டும் என்று 7 வண்டியிலே பீரங்கி எல்லாம் ஏற்றினார்கள். அதாவது சிற்றரம்பு பாதை வழியாக உச்சினிமா பர்வதத்திலே வந்தார்கள். நம்பி, என்ன நீ சொன்ன கோவில் இதுதானா? ஆமா, இதேதான். அவன் கதவெல்லாம் பூட்டி இருக்கு. ஐயா, கதவை திறக்க சாவி கொடுப்பா. ஐயா, இந்த கதவை திறப்பதற்கு தாக்கோல்னு கிடையாது. அதாவது சாவி கேட்ட போது இவன் அப்படியே அழுகின்றான். ஆமா, அதாவது அடித்தல்லவா கூட்டி வர்றாங்க. ஆமா, இவனுக்கு காணிக்கை வைத்துதான் கதவை திறக்க வேண்டும் என்பதை இவன் மறந்துட்டான். அவன் அப்படி மாகாள் இடத்திலே கேட்கிறான், அம்மா தாயே கதவுதிர தாயே என்னை காப்பாற்று அம்மா, அறியாமல் வந்தேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அழுது முறையிடுகிறான். சிப்பாய்மார்களுக்கு கோபம் வருகிறது. ஓய் சிப்பாய், இவன் வழிக்கு வர மாட்டான், உடனே கோட்டை இடிங்கடா அப்படி என்று சொல்லி கொண்டு வாடா மதகரியை கோட்டை தன்னை இடியும் வந்தார். இரும்பு உலக்கை கையில் எடுத்து இடையுவடா கோட்டை வேதாளி பூதமது வெளியறிந்து சாடுதல்லோ கையில் பொந்து தடியெடுத்து கத்தரித்து அடித்தேடுமா வடக்கு கோட்டை வாசலிலே வைத்தானி பீரங்கியை ஆடுதில்லை அசையுதில்லை அம்மாளோட கோவில் அது கொண்டு வைத்தார்கள். எள்ளளவு கூட அசையவில்லை. பார்த்தால் உச்சினி மாகாளி அம்மையானவள் அப்படியே தலை அசைத்தாள். மண்டபமே அப்படியே அசைகிறது. அது நேரத்திலே மாகாளி அம்மைக்கு கோபம் வருகிறது. அவள் என்ன செய்கிறார் தெரியுமா? அம்மையானவள் என்னமா செய்கின்றாள்? அதில் நிற்கின்றானே சம்புத்துறை. அந்த சம்புத்துறை மேலே எல்லாம் அம்மை சன்னதம் கொண்டு ஆடுவாளா பாடுவாளா அகிலாண்ட நாயகியா